بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய அருளால் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு இங்கே பேசப்பட இருக்கக்கூடிய தலைப்பு மிஅராஜ் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். மிஅராஜ் பயணம், அந்த பயணத்திற்கு பேர் இஸ்ரா மிஅராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் செய்யப்பட்ட பயணம், வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட பயணம், அதற்கு தான் இஸ்ரா வல் மிஅராஜ் அப்படின்னு சொல்லப்படும். இஸ்ரா மிஅராஜ் பயணம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை தனித்துவப்படுத்துவதற்காக நடத்திய பயணங்களில் ஒன்று. சரியான இறை நம்பிக்கையாளர்களை களை எடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யார் முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்கள தனித்துவமாக தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மேற்கொண்ட காரியங்களிலேயே மிக முக்கியமான காரியம் இந்த மிஅராஜுடைய பயணம். இந்த மிஅராஜ் பயணத்தை பற்றியான தகவல்களை, செய்திகளை நாம் அறிந்து வைத்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து
வீட்டிலேருந்து பள்ளிக்கு வந்து மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வராங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாலேருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுறாங்க. வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் வந்துடுறாங்க. இதுதான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தினுடைய ஆகச் சுருக்கம். இது எப்போ நடக்குது? ஓர் இரவில் நடக்கின்றது. ஓர் இரவில் நடக்கக்கூடிய பயணம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் உயிரோடும் மேற்கொள்ளப்பட்ட பயணம். கனவுல நடந்தது கிடையாது, ரூஹ் மட்டும் போனது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே போனாங்க. அபுத் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அபுதுனா தன்னுடைய அடியாரை, அஸ்ராபி அபுதிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாரை கொண்டு சென்றதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடியான் அப்படின்னா அவருக்கு உடலும் இருக்கும் உயிரும் இருக்கும், அதுக்கு பேர் தான் அபுத். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிகிட்டு போனான். இன்றைக்கு விண்ணுலக பயணம் என்பது ஆச்சரியமான ஒன்று இல்லை இன்னைக்குள்ள டெக்னாலஜியில். ஆனால் அன்னைக்கு விண்ணுலக பயணம் என்பது ஆச்சரியமிக்க ஒரு பயணம்தான். எந்த விதமான வசதி வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழலில் ஒருத்தர் ஒரே இரவில் இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் போய் அங்கேருந்து வானத்தின் பக்கம் போகிறதுனா சாத்தியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான சிந்தனைகள் மட்டுமே மேலோங்கி இருந்த அந்த காலகட்டம். அப்போ வாகனம் அப்படின்னு சொன்னாவே விரைவாக செல்லக்கூடிய வாகனங்கள் என்பது ஒட்டகமும் குதிரையும் தான். வேறு வாகனங்கள்லாம் என்னது அன்றைக்கு கிடையாது. விரைவாக செல்லக்கூடிய வாகனங்களாக அதைத்தான் வச்சுருந்தாங்க. வேறு வாகனங்கள் அவருடைய பயன்பாட்டிலே கிடையாது. கோவேரி கழுதை இருந்தது, அதனுடைய பயணங்கள், அதில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கோவேரி கழுதை அப்படின்னா குதிரை மாதிரியும் இருக்கும், ஆனால் அது குதிரை இல்லை. ஏன்னா தம்பி டக்குன்னு ஒரு யோசிச்சார். அதனால் கோவேரி கழுதைங்கிறது நீங்கள் கழுதையாகவும் இருக்காது. நம்ம கழுதையே பல பேர் பார்த்துருக்க மாட்டோம். மெட்ராஸ்லலாம் ஒரு காலத்தில் கழுதை பார்த்துருப்போம், இப்போ அதெல்லாம் இருக்காது. சரிங்களா? குதிரையே எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்படி தான். ஒட்டகத்தை பார்க்கணுன்னா எக்ஸிபிஷன் எதாவது நடந்துச்சுன்னா அங்கே ஒட்டகத்தை காட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி வாகனங்களை தவிர வேறு எதுவுமே என்னது இல்லை. அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா ஓர் இரவில் பயணத்தை முடிக்கிறான். அந்த பயணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துடைய அற்புதங்களில் ஒன்று. சரிங்களா? அந்த பயணம் மேற்கொண்ட காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு முதல் வருஷம் மாதம், டேட்டு சரியான தகவல் எதுவும் கிடையாது. இந்த மாதத்திலும் இந்த தேதியிலும் தான் நடந்துச்சுன்னு சொல்லி சரியான தகவல் இருக்கானா? சரியான தகவல் இல்லை. என்ன தகவல் இருக்குது? ஹிஜ்ரத்துக்கு 1 மாதம், 1 வருடம் 2 மாதத்திற்கு முன்னால், அல்லது ஹிஜ்ரத்துடைய 1 வருடம் 1 மாதத்திற்கு முன்னால் நடைபெற்ற பயணம்தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணம். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அற்புதங்களில் ஒன்று இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை ஒட்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிக முக்கியமான நுட்பம் என்ன அப்படின்னா, இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை நோக்கி சமூகம் பயணிக்க வேண்டும். எதுக்கு பிறகு? இதற்கு பிறகு மிகப்பெரிய சகாப்தத்தை நோக்கி சமூகம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கணும் அப்படின்னா அந்த சமூகம் களப்பற்ற சமூகமாக உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டதில் எந்த விதமான சந்தேகம் கொள்ளாத முழு நம்பிக்கை உள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய விருப்பம். அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பயணமாகத்தான் இந்த மிஅராஜுடைய பயணம் இருந்தது. ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு மறுநாள் கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. இந்த மிஅராஜுடைய பயணத்தில் நிறைய செய்திகள், தவறான தகவல்கள் சொல்லப்படும். அதையும் நம்ம கவனமாக வச்சு தெரிஞ்சுக்கணும். மிஅராஜ் பயணம் என்பது இந்த மாதத்தில், ரஜபு மாதத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது.
அதிலும் குறிப்பாக 27ஆம் நாள் நடந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரிங்களா? அதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த இரவில் நடந்த அந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் அது அற்புதமிக்க ஒரு பயணம்தான். ஆனால் அந்த பயணம் அற்புதம் மிக்கது அப்படிங்கிறதுக்காக நிறைய தகவல்களை சேர்த்து சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. அதில் ஒன்று என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் படுத்திருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கூப்பிட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் போனாங்க. தலைமாட்டில் ஒரு சொம்பு இருந்தது, அதில் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை குடித்தார்கள். குடித்து விட்டு அந்த தண்ணீர், அந்த செம்பை வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த செம்பினுடைய ஆட்டம் இருந்தது, அவர் படுக்கையினுடைய சூடு இருந்தது. அந்த சூடு தணிவதற்குள்ளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செம்பு வைக்கப்பட்ட அந்த குடிபானத்திற்கான பாத்திரம் அது அசைந்து முடிப்பதற்கு முன்னால் மியாராஜ் பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அற்புதமான அற்புதம் தான். அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்லாததை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது. அற்புதம் நிகழ்ந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். நான் அந்த அற்புத பயணத்தில் நான் தான் பிரதானமான ஆள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கணும். அதுதான் ஈமான். அதற்கு பேர் தான் இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்பதை மறுநாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய காலையில் என்ன செஞ்சானா தெளிவுபடுத்திட்டான். ஏன்னா ஒரு சகாப்தத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஹிஜ்ரத் அப்படிங்கிற பயணம் அது ஒரு அமானிதமான ஒரு பயணம். யார் எங்கே எப்படி எதில் ஹிஜ்ரத் போகிறோன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அனுமதி கிடைச்ச உடனே தனியாக போவாங்க, ஒருத்தர் 2 பேராக போவாங்க, 3 பேராக போவாங்க. ஆனால் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டுருவாங்க. அந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் போது என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதை எதிர்பார்த்து ஒரு மன உறுதியோடு ஆன ஒரு பயணம்தான் அந்த ஒரு பயணம். அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஈமானிய பலவீனர்களாக இருக்க அல்லாஹு தஆலா விரும்பலை. ஒரு பலவீனப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பலை. போகக்கூடிய அந்த சமூகம் பலம் வாய்ந்த சமூகமாக இருக்கணும். ஈமானில் ஹிஜ்ரத் போகும்போது தடுக்கப்படலாம், சிறை பிடிக்கப்படலாம், கொல்லப்படலாம், எது வேணாலும் நடக்கலாம். அப்படிதான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமானதில் இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியாது. போய் சேர்றோம், மதினாவுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, போகிறோம். போகிற வழியில் எது வேணால் நடக்கலாம். உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. அதே போல் உடைமைக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. போய் மதினாவுக்கு போய் சேர்ந்துருவோமா? அதுக்கும் உத்தரவாதம் இல்லை. இதுதான் அந்த பயணத்தினுடைய யதார்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த பயணப்படக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது, பலவீனர்களாக இருந்துடக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும், ஒரு பலவீனமான ஒரு மனிதர் நல்ல பலமுக்கு மனிதரோடு பயணம் மேற்கொள்கின்றார் என்று சொன்னால், இடையில ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொண்டால், இந்த உறுதிமிக்க பயணத்தில் இருக்கக்கூடிய உறுதிமிக்க இறை நம்பிக்கையில் இருப்பவர்களை சேர்த்து என்ன செய்வார், சொல்லி கொடுத்துருவார். இவர் என்ன செஞ்சார், எங்களோட இருந்தார், இவர் முன்னால் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அதனால் மிகப்பெரிய சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே என்ன நினைக்கிறானா, ஒரு சமூகத்தை இந்த நேரத்தில் கட்டமைக்க வேண்டும். ஏன்னா அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்குது. நபித்துவத்துடைய பயணம் அப்படிங்கிறது எப்படின்னா, முதல் 3 ஆண்டு காலம் என்பது ஒரு விதமான பயணமாக இருந்தது. அடுத்த 2 ஆண்டு காலம் என்பது வேறு விதமான பயணமாக இருந்தது. அடுத்த 5 ஆண்டு காலம் என்பது வேறு விதமான பயணமாக இருந்தது. அடுத்த 3 ஆண்டு காலம் வேறு விதமான இப்படியான ஒரு பயணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துடைய பயணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கா வாழ்க்கையில் அமைச்சு வச்சிருந்தான். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயணத்தினுடைய வழிவகைகளை அமைத்து தரான். அப்போ ஹிஜ்ரத்திற்கு முன்னால் 2 வருடங்களாக மதினாவுடைய மக்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதரை சந்தித்து அல்லாஹுடைய தூதரை தூதராக நபியாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹவை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுடைய தூதருக்கு முழுமையான ஒரு அடைக்கலம் தருவதற்கு அவங்க தயாராகிட்டாங்க. முழுமையான ஒரு அடைக்கலம் தந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான
என்னென்ன வழிவகைகள் இருக்குதோ எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்துவதற்கு அந்த மக்கள் தயாராயிட்டாங்க. அப்படி தயாராக இருக்கக்கூடிய மக்களிடத்துல இங்கிருந்து ஒரு சமூகம் போகுதுல, போகக்கூடிய அந்த சமூகம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களை பலவீனப்படுத்திடக்கூடாது. அவங்களை என்ன செய்யக்கூடாது, பலவீனப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்திலும் அற்புதம்தான் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ் பயணம். அந்த பயணம் போயிட்டு வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் பரிகசித்தார்கள். பரிகசிக்க தான் செய்வாங்க, அதை எதிர்பார்த்தது தான். என்னப்பா, ஒரே இரவில் முஹம்மது இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் போனாராம், அங்கிருந்து வானத்துக்கு போனாராம், இறைவனை சந்தித்தாராம், பேசினாராம், இது என்னப்பா இது கதை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆச்சரியமாக பரிகசிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார், ஆகா இப்படிப்பட்ட நிலையில் இவர் இதெல்லாம் சொல்கிறாரு, இவரை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அரைகுறையாக இறை நம்பிக்கையில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, வெளியே போயிடுறாங்க. யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க ரொம்ப உறுதியாக ஆனாங்க, மிக உறுதியாக ஆனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பயணம் மேற்கொண்டார்கள் என்று சொன்னார்கள் என்றால் கண்டிப்பாக பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அவர்களிடத்தில் எந்த விதமான பொய்யையும் நாங்கள் பார்த்ததில்லை, அதனால அவர்கள் சொல்வது உண்மைதான் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் அப்படியே ஏற்றுக்கொண்டது. அந்த உறுதிமிக்க அந்த சமூகம்தான் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய சமூகம். அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணத்தை ஏற்படுத்தி வச்சான். நீங்கள் நபித்துவத்தினுடைய வரலாறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது பலரையும் அடையாளப்படுத்துவான். ஒரு தகவலுக்காக, ஒரு உதாரணத்துக்காக சொல்லணுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து மதீனாவுக்கு போயிடுறாங்க. போன காலத்தில் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டு இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் தங்களுடைய புனித தலம் என்பதால் யூதர்களும் அதை ஆமோதிச்சாங்க. கடுமையான எதிர்ப்பை காட்டாமல் என்ன செஞ்சாங்க, நல்லவர்கள் போல காட்சி தந்து கொண்டே இருந்தார்கள். யூதர்கள் என்பவர்கள் மிக மோசமானவர்கள். அவர்கள் எந்த விதத்திலும் இஸ்லாமியர்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம்தான் கிப்லா மாற்றம். கிப்லா மாற்றம் நடக்குது. மாற்றம் நடந்தோன்னு யூதர்களுடைய அந்த சிந்தனைகள், அவர் இஸ்லாத்தின் மீது வைத்திருந்த, அல்லாஹுடைய தூதர் மீது வைத்திருந்த எல்லா தவறான சிந்தனைகளும் உடனே வெளிப்பட்டு போச்சு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு ஏற்பாட்டை செஞ்சான். அது செய்யும் போது எப்படிப்பட்ட விளைவுகள் இங்கே நடந்தது என்பதை என்ன செய்யலாம்னா பார்த்துக்கலாம். அதே போல நயவஞ்சகர்கள் இஸ்லாமிய போர்வையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் திட்டவட்டமான நயவஞ்சகர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இவர்கள் அப்படிங்கிறத காட்டுவதற்காக ஒரு நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு போரின் போது, பனு முஸ்தலிக் போரின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியாளருக்கும் ஒரு அன்சாரி தோழருக்கும் நடந்த அந்த ஒரு சச்சரவின் மூலமாக ஒட்டுமொத்தமான நயவஞ்சகர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடையாளப்படுத்தப்பட்டாங்க. ஒட்டுமொத்தமான நயவஞ்சகர்களும் அடையாளப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கே வருது. இப்போ இது மாதிரி வரலாறுகளில் 23 ஆண்டுகால வரலாறுகளில் பல நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா வச்சுருந்தான். இஸ்லாத்தையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர்களையும் தனித்துவப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் தான் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்த உதவும். இந்த மார்க்கம் வலுப்படுவதற்கான உதவக்கூடிய ஒரு நிலை இதுதான். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த ஏற்பாடுகளில் மிக முக்கியமான ஏற்பாடுகள் தான் இவைகள். இதெல்லாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் தான் மிஅராஜ் பயணமும் அமைந்தது. மிஅராஜ் பயணத்தின் மூலமாக ஒரு சமூகம், ஹிஜ்ரத் செல்லக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான ஈமானோடு தயார்படுத்துவதற்காக அல்லாஹ் வச்ச மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு தான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இந்த பயணத்தில்
நாம் பெற வேண்டிய படிப்பனைகளில் சில முக்கியமானவைகளை என்ன செய்யணும் பார்க்கணும். இஸ்ரா மிஅராஜ் பயணம் என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை மக்களுக்கு திட்டவட்டமாக காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு பயணமாக அல்லாஹு தாலா அமைத்து தந்ததாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய அருள் இவைகளெல்லாம் என்ன என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பயணம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற அல்லாஹு தாலா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டி சென்றதுக்கான காரணம், அந்த இடத்திலே எவ்வளவு பெரிய அபிவிருத்தியை அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதை சுற்றி வைத்திருக்கின்றான் என்பதை தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போயிட்டு வந்துட்டாங்க, வந்து நம்பிக்கை கொள்ளலை அப்படிங்கிறத தாண்டி, சரி போனதா சொல்கிறீங்க, இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர்களுடைய பயணம் அதை நோக்கியெல்லாம் இருந்திருக்கு, அவர்கள் பயணப்படாதவர்கள் அல்ல. அப்போ நீங்கள் போனதா சொல்லக்கூடிய இடத்துல என்னென்னவெல்லாம் கண்டீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அடுத்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினா, அந்த பாதை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போனாங்களா இல்லையா, அந்த பாதையில் என்னென்னவெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் கண்ணு முன்னால் கொண்டு வந்து காட்டுறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அதை அப்படி சொல்கிறாங்க, வர்ணிக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட வர்ணிக்கும் போது பரிஹசித்த இறைமறுப்பாளர்களால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அந்த உண்மையை ஜீரணிக்கவே முடியாமல் வாய் மூடி வெளியே போகிறாங்க. பரிஹசித்தவனால், பரிகாசம் செய்தவனால், ஏளனம் செய்தவனால் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு கையாலாகாத நிலைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அந்த நிலையை அன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயணத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறார். நாம் பரிஹசித்த விஷயத்தை கூட நம்மளால தொடர முடியாம போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் சிந்தனையோடும் தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த இறைமறுப்பாளர்கள் போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இந்த பயணத்தின் போது கவனிக்கணும். அதாவது பயணம் நடந்தது, அந்த பயணத்தில் இதையெல்லாம் பார்த்தாங்க வந்தாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை எதுக்காக அல்லாஹு தஆலா நடத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க இருக்கிற இடத்துல வந்து எல்லாத்தையும் வஹியாக காட்டிட முடியாதா? எல்லா விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதருக்கு தந்திர முடியாதா? எல்லாம் முடியும். அல்லாஹுக்கு முடியாத ஒன்று இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் என்ன செய்யறான்னா தனக்கான ஒரு ஒழுங்குடன் அமைத்து வைத்திருக்கின்றார். தனக்கென்று ஒரு ஒழுங்கு, தனக்கென்று ஒரு நிர்வாகம், இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போதுமே செய்வான். அப்போ இப்படி ஒரு பயணம் என்பது இந்த சமூகத்தில் பலதரப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை அமைச்சான். இந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பயணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு பயணம், தாயிஃபுடைய பயணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழப்பு இருக்கா இல்லையா? அதாவது இந்த இரண்டு பேருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கவலையை தந்த ஒரு இழப்பு. அந்த கவலையை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாயிஃபுக்கே பயணம் மேற்கொள்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, தாயிஃப் போயும் அங்கே என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கல. தாயிஃப் போயும் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பயணத்தின் மூலமாக அவர்களுடைய கவலைகளை எல்லாம் லேசுபடுத்தணும்னு நினச்சான். அவங்களுடைய கவலைகள் இருக்கா இல்லையா, லேசுபடுத்துறது. அப்படி லேசுபடுத்துவதற்காக அல்லாஹ் வைத்த பயணங்கள் ஒன்று தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணம். ஏன்னா அந்த பயணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்தது.
மிகப்பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயணத்தின் மூலமாக என்ன செஞ்சான் அப்படின்னா வச்சிருந்தான். என்னவெல்லாம் நடந்தது அந்த பயணத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஏற்படுத்திய காரியங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழ வச்சாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அது. ஏன்னா இது ஆரம்பம்தான். நாளை மறுமையிலும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக யார் தான் இருப்பாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. சய்யிதுல் முர்சலீன், நான் தான் நபிமார்களுடைய தலைவன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமை நாளில் நபிமார்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் சய்யிதுன் நாசி யௌமல் கியாமா, மறுமை நாளில் எல்லா மனிதர்களுக்குமான தலைவன் நான் தான். லா ஃபஹ்ர பிஹி, இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. பெருமைப்படுத்த என்னை பெருமைக்குரியவனாக காட்டிக்கொள்ளணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பயணம் என்பது என்ன அங்கே காட்டுச்சு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மன அமைதி தேவைப்பட்டது அவங்களுக்கு. ஏன்னா கவலைக்கு மேலே கவலை, அடிக்கு மேல் அடி, ஒரு அடைக்கலம் கேட்கப்பட்டு அடைக்கலத்தை பெற்று தான் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பிறந்த ஊருக்கே வர முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. மக்காவோடு முடிஞ்சிருதில்ல, மதினாவுக்கு போகிறாங்க. மதினாவோடு முடிஞ்சிருதில்ல, ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தையும் சந்திக்க வேண்டி வரும். பல மன்னர்களை சந்திக்க வேண்டி வரும், பல போர்களை சந்திக்க வேண்டி வரும், பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, அவங்க எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரணும். எப்போதுமே கவலையும் கஷ்டமும் சிரமமும் பட்டுக்கொண்டே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லும் போது மிக அழகா சொல்லி காட்டுறான். தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே உங்களுக்கு குர்ஆனை நான் இறக்கி வைத்தது உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, உங்களை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக அல்ல அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஷ்டங்கள் போட்கப்பட வேண்டும். அவருடைய கவலைகள்லேருந்து என்ன செய்யணும்? அவங்க வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் சுறுசுறுப்பாக்கணும். அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கணும். ஒரு புதிய மனிதராக, புதிய சமூகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றணும். அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை அமைத்து தருகின்றார். பயணத்தை மேற்கொள்கிறாங்க. நேராக பைத்துல் முகத்தஸ் போய் நிற்கிறாங்க. அவங்க போனதே என்னன்னா, ஒரு புராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு மிருகம்தான். அதாவது கழுதைக்கும் குதிரைக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகம், வெள்ளை வெள்ளையரென்று இருக்கக்கூடிய ஒரு இதில் தான் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. புகாரியில் 3882வது செய்தியாக என்ன செய்யுது அப்படின்னா அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த பயணம் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருகின்றது, உத்வேகம் ஏற்படுகின்றது. நபிமார்களை என்ன செய்கிறாங்க? தொலை வைக்கிறாங்க. வானத்துக்கு அப்படியே சும்மா ஒரிஜ இலசமா, வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் முதல் வானம் முதல் மனிதரை, தகப்பனை பார்க்குறாங்க. முதல் மனிதரை பார்க்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்தோஷத்தையும் பார்க்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலையும் பார்க்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு ஏற்பாட்டை என்ன செய்யறான்? அங்கே ஏற்படுத்துகிறான். அடுத்தடுத்த வானங்களில் நபிமார்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நபியும் அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய விஷயங்களோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை தெரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. அப்படி ஒவ்வொருவராக பார்க்க 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 என்ன செய்யுது அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அமைதியும் சந்தோஷம் ஏற்படுகின்றது. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலையாக அங்கே இருந்தது. அங்கே போகிறாங்க, முதல் வானத்தில் போகிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இரண்டாவது வானத்துக்கு போகிறாங்க. ஒவ்வொன்றும் அப்படி நடக்குது.
கதவு தட்டப்படுது, முதல் வானத்தினுடைய வாசல் தட்டப்படுது. யார் என்று கேட்கும்போது நான் ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. வமம் மஅக்க, உங்களுடன் யார் என்றோன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. திறக்கப்படுகின்றது. அங்கே தொடர்ந்தால் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர்தான் ஹாதா அபூக்க ஆதம், இவர்கள்தான் உங்களுடைய தந்தை ஆதம் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கிருந்து அப்படியே போகிறாங்க. இரண்டாவது வானம். இரண்டாவது வாரத்திலும் அதே கேள்வி, அதே பதில். அல்லாஹுடைய தூதர் வரவேற்கப்படுறாங்க. போன 2 வாலிபர்களை இங்கே பார்க்குறாங்க. 2 வாலிபர்களை பார்க்குறாங்க. 2 அற்புதத்தினுடைய வாலிபர்களை பார்க்குறாங்க. அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட 2 வாலிபர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு சேர வானத்தில் பார்க்குறாங்க. 2 பேரையும் பற்றியும் அல்லாஹு தஆலா ஒரு சேர திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான். சூரத்து மரியம், சூரத்து ஆல் இம்ரான், எல்லா இடங்கள்லையும் அடுத்தடுத்து சொல்லப்படுபவர்கள் யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். 2 பேரையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். 3வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் என்ன செய்கிறாங்கன்னா அதே போன்று வரவேற்பு. அங்கே பொறுத்தா அழகின் உச்சத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும், கவலை, இதுவரைக்கும் அவர்கள் என்ன கவலையில் இருந்தார்களோ அந்த கவலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழல்களையும் என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, கிளம்பி 4வது வானத்துக்கு வராங்க. 4ஆம் வானத்துக்கு போனால் அங்கே உயர்ந்த இடத்திற்கு சொந்தக்காரரான இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. 5வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் யார் அப்படின்னு கேட்கப்படுது. அதே மாதிரியான கேள்வி கேட்கப்பட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையாக காட்ட அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தில் ஒரு மன அமைதியும் ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உத்வேகமும் ஏற்படுகின்றது. ஏன்னா இவங்க எல்லாமே எப்படிப்பட்ட நிலையில் இந்த சமூகத்தில் பயணித்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லி இருக்கிறான். அதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கான ஒரு சந்தோஷம். 6வது வானம். 6வது வானத்திற்கு செல்கின்றார்கள். அதே போன்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே மீண்டும் உள்ளே போனால் அங்கே இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பெருங்கொண்ட சமூகத்தை சந்தித்தவர்கள். பெருங்கொண்ட சமூகத்தை சந்தித்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. சந்தித்து விட்டு போகும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. எனக்கு பின்னால் வந்த என்னை விட சிறியவர், என்னை விட பெருங்கொண்ட சமூகத்தை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்கின்றாரே, என்னால் அது முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு கவலையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் 7வது வானத்திற்கு போனால் தௌஹீதை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பறைசாற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்களையெல்லாம் அவர்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு, ஒவ்வொருவருக்குமான தனி அந்தஸ்து. அதையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்வு அவங்களுக்கு. அந்த மகிழ்ச்சி தேவைப்பட்டது. அதுதான் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உற்சாகத்திற்காக இந்த பயணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா அமைச்சு தரான். இதையெல்லாம் தாண்டி தான் என்ன செய்கிறாங்க அங்கே போகிறாங்க. போனால் அதோடு நிற்கலை. பலதரப்பட்ட காட்சிகள், அல்லாஹுடைய தூதர் கண்ணால் பார்க்கக்கூடிய பல காட்சிகளை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. சிதறத்துல் முன்தஹா போகிறாங்க. சிதறத்துல் முன்தஹா போன உடனே அங்கே போய் என்ன ஆகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போய் நின்றா அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு இறை இல்லத்தை பார்க்குறாங்க. பைத்துல் மஅமூரை பார்க்குறாங்க. பைத்துல் மஅமூர் அங்கே ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்கன்னா 70,000 மாணவர்கள் உள்ளே போகிறாங்க. எதுக்கு? அல்லாஹவை வணங்குவதற்காக, அல்லாஹவை தஸ்பீஹ் செய்வதற்காக. ஒரு தடவை உள்ளே போயிட்டா திரும்பி வர மாட்டாங்க. அப்போ எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் லட்சம் பேர் என்ன செஞ்சுவாங்க, அங்கே நின்று அல்லாஹவை தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்மளால் கணக்கிடவே முடியாது. அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, வைதா ஹுவ யதுஹுலுஹு குல்ல யோமின் 70 அல்ஃப மலக்கின் லா யஊதுன இலைஹ். அவர்கள் உள்ளே சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த காட்சியை காண்றாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒவ்வொரு காட்சியாக காட்டிக்கிட்டே வரான்.
அப்படிதான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் திருமறை குர்ஆனில் நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. திருமறை குர்ஆனுடைய 53வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, திட்டமாக தன்னுடைய இரட்சகனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை என்ன செஞ்சாங்கன்னா அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்யறானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகள்ல மிக முக்கியமாக பார்த்தது பைத்துல் மஅமூரை பார்க்குறாங்க. அங்கே வானவர்களுடைய தஸ்பீஹாத்துகளை அவர்கள் உள்ளே செல்வதை பார்க்குறாங்க. அதற்கப்புறம் சிதறத்துல் முன்தஹா பார்க்குறாங்க. 6வது வானத்துக்கும் 7வது வானத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரைகள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு நிலை வருகின்றது. அங்கே போகிறாங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, மிம் வராஇ ஹிஜாப், ஒரு திரைக்கு அப்பால் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசினாங்க, திரைக்கு அப்பால் இருந்து பேசினார்கள். திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ்விடத்தில் பேசுகிறாங்க. அங்குதான் என்ன செய்யப்படுது அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 நேர தொழுகைகள் கடமையாக்கப்படுது. 5 நேர தொழுகைகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா கடமையாக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தரப்படுகின்றது. அதோடு நிப்பாட்டப்படலை, சொர்க்கம் நரகம் எல்லாம் காட்டப்படுகின்றது. நரகத்தில் குற்றங்கள் செய்ததற்காக கொடுமை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் பார்த்தார்கள். அதே நேரத்தில் நன்மை செய்ததின் காரணமாக மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியத்திற்குரியவர்கள் யார் என்பதையும் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. இதையெல்லாம் தான் அல்லாஹு தாலா சொன்னால் நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக என்று என்ன செய்யறானா அல்லாஹு தாலா சொல்றான். அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்க, பார்த்ததுல அதிகமாக மக்கள் நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கூட்டத்தை பார்த்தால் தங்களுடைய முகங்களை அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க, செம்பிலான நகத்தால் அப்படியே கிழித்து கொண்டிருந்தார்கள். கௌமுன் லஹும் அலுஃபாரும் பின் நுஹாஸ், செம்பிலான நகம், அதை கொண்டு தங்களுடைய முகத்தை அப்படியே கிழித்து கொண்டிருந்தார்கள். யார் இவர்கள்? ஹாஉலா இல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், மனித மாமிசங்களை தின்றவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல் கீபத்து வன் நமீமத்து வஸ்ஸஹ்ரியத்து பில் முஃமினீன், புறம் பேசியவர்கள், அவதூறு சொன்னியவர்கள், இஸ்லாமிய இறை நம்பிக்கையாளர்களை இழிவாக கருதியவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் அங்கே நகத்தால், தங்களுடைய செம்பிலான நகத்தால் முகத்தை கிழித்து கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த காட்சியை பார்த்தார்கள். சில மனிதர்களை பார்த்தார்கள், தங்களுடைய குடல்களை கையில் வைத்து கொண்டு சுத்தி கொண்டு இருப்பதையும் பார்த்தார்கள். மன்ஹாவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார்? அல் ஹுதபா மின் உம்மத்திக், அல் ஹுதபா மின் உம்மத்திக், உன்னுடைய உம்மத்தில் உள்ள பேச்சாளர்கள், ஹத்தீபுகள், மக்களுக்கு உபதேசம் செய்தவர்கள். யஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ யன்ஸவுன அன்ஃபுஸஹும், தங்களை மறந்து மக்களுக்கு நன்மை சொன்னவர்கள், தங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை சொன்னவர்கள். மக்களுக்கு நன்மை ஏவுகின்றோம் என்றால் அதை நாம் செய்யணும். நாம் செய்யாமல் மக்களுக்கு நன்மை ஏவுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர், மக்களுக்கு நன்மை ஏவுகின்றீர்களா? வ தன்ஸவுன அன்ஃபுஸகும், உங்களையே மறந்துவிட்டு, வ அன்தும் தத்லூனல் கிதாப், வேதங்களை ஓதக்கூடிய நிலையில அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அதையும் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. வட்டி வாங்கியதின் காரணமாக அவர்களுக்கு மக்களுக்கு கிடைத்த தண்டனையும் பார்க்குறாங்க. நரகத்தினுடைய காவலாளியை பார்க்குறாங்க. நரகத்தினுடைய காவலாளி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. இப்படியான ஏராளமான அத்தாட்சிகள் அங்கே காட்டப்படுகின்றது. சொர்க்கத்தை பார்க்குறாங்க, சொர்க்கத்தில் இருந்த செங்கல்களை பார்க்குறாங்க, சொர்க்கத்துடைய மணல்களை பார்க்குறாங்க, அந்த மணல்கள் எல்லாம் கஸ்தூரியாக இருப்பதை பார்க்குறாங்க. எல்லாமே அவர்களுக்கு காட்டப்படுது. உயர்ந்த மாளிகை காட்டப்பட்டது, சிலருடைய செருப்பினுடைய சப்தங்கள் கேட்கப்பட்டது. இப்படியாக ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பயணத்தின் போது காட்டினார். அப்ப இதெல்லாம் தன்னுடைய அத்தாட்சியை
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த காரியங்கள். அது மட்டுமல்ல, இந்த பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததில் மிக முக்கியமானது தான் 5 நேர தொழுகைகள். 5 நேர தொழுகைகள். இந்த 5 நேர தொழுகையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா ஒரு அசரீரி மூலமாக என்னுடைய அடியானுக்கு நான் எதை தந்தேனோ அவர் அதை திருப்தியாக பெற்றுக்கொண்டார் என்று அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தருணமும் இஸ்ரா மிஅராஜின் போது ஏற்பட்டது. இஸ்ரா மிஅராஜின் போது ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகை 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டு அதை கொண்டு வராங்க. அதை 5ஆக ஆக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையும் அங்கே சொல்லப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாத்தால். அது ஒரு நல்ல ஒரு படிப்பினைக்குரிய ஒரு விஷயம். அது அதாவது ஒரு சமூகத்தை சரியான முறையில் கட்டமைத்தவருக்கு அந்த சமூகத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பது தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை நடத்தி சென்றவர்கள் யார் அப்படின்னா, நபிமார்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருப்பான், இறை கட்டளையுடைய விஷயத்தில், மற்ற விஷயங்களில், தூதருடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் இருப்பான் என்பதை அதிகமாக வலியுடனே உணர்ந்தவர்கள் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த ஒரு பிரதிபலிப்பை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 50 நேரம் நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு, போய் குறைச்சிட்டு வாங்க. நீங்கள் போய் குறைச்சிட்டு வாங்க. இந்த 50 நேர தொழுகையை இந்த சமூகத்தால் நிறைவேற்ற முடியாது, போங்க. 40ஆக குறைக்கப்படுது, மீண்டும் போங்க. இப்படியாக 5ஆக வந்த உடனே 5ஐயும் குறைச்சிட்டு வாங்கன்னு தான் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வெட்கப்படுகின்றேன், மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் செல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்குது அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா எந்த சமூகத்தை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்த சமூகம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவான முறையில் அறிந்தவர்களாக இருந்தாங்க. அப்ப என்ன செய்யப்படுது, அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கடமையாக்குறான். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். பகல்லையும் இரவிலும் தொழக்கூடிய 5 நேர தொழுகை என்ன செஞ்சானா அல்லாஹு தஆலா கடமையாக்குனா. அந்த 5 நேர தொழுகையோடு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் வராங்க. அதோடு நிறுத்தலை. அதுக்கப்புறம் ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அந்த பயணத்தில் தரான். அதுதான் நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களிலே மிக முக்கியமானது. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கான மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா அந்த பயணத்தின் போது தரான் அல்லாஹுடைய தூதருக்கு. உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள்ல எவர்கள் தவறிழைத்து குற்றமிழைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு என்ற அந்த சுப செய்தியும் அவங்களுக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிறதோடு தான் என்ன செஞ்சானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறான், அந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தின் போது கொடுத்த விஷயங்கள் ஒன்று. மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்படுது 3 விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தின் போது தரப்பட்டது. 1 5 நேர தொழுகை, 2 இறை நம்பிக்கையாளர்களுக்கான மன்னிப்பு, 3வது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 3ம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தின் போது தான் தரப்பட்டது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சஹாபாக்கள் நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஆக இப்படியாக பல அத்தாட்சிகளையும் பல படிப்பினைகளையும் பல அடிப்படைகளையும் இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த பயணத்தின் மூலமாக எது தரப்பட்டதோ அதையெல்லாம் இந்த சமூகம் எடுத்து இது எது நமக்கு தரப்பட்டிருக்குதோ அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை பெறுவதற்கான வழி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பயணம் என்பது ஒரு சம்பிரதாயத்திற்கான பயணமாக, இது ஒரு சம்பிரதாயத்திற்கான சடங்கிற்கான ஒரு பயணமாக நாம் இதை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால்
நிச்சயமாக நாம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்குரியவர்களாகத்தான் என்ன செய்வோம் அப்படின்னா ஆகிவிடுவோம். அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஒரு பயணத்தை அமைத்து அந்த பயணத்தின் மூலமாக எத்துணை காரியங்களை படிப்பினையாக பாக்கியமிக்கதாக ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த பயணத்தின் மூலமாக என்னவெல்லாம் தர வேண்டும் என்று இறைவன் விரும்பி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் முழுமையாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக, முழுமையாக புரிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட படிப்பினையை பெறக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியால் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.